முத்தலுக்கு மயக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிய கூப்பிட்டு பார்க்குறாங்க. பாட்டி பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. "என்னாச்சு பாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கேட்குறாங்க. "இல்லம்மா, உன்னை செக் பண்ணி பார்த்ததுல உனக்கு 2 நாடி துடிக்குது. நீ வந்துட்டு கர்ப்பமா இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்தழகு. "உண்மையாவா? நான் மாசமா இருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா முத்தழகு, நீ மாசமா தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பாட்டி போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உடனே பொண்ணுகிட்ட சொல்றாங்க நடந்த எல்லாத்தையுமே. "அப்படியா? அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "சரி, நான் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வர வழியில பூமியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "எங்கே போகிற பொன்னி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, நான் முத்தழகை பார்க்கறதுக்காக போகிறேன்." "என்ன திடீர்னு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, முத்தழகு மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை கூப்பிட்டு செக் பண்ணியிருக்கா. அவங்க முத்தழகு மாசமா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்க்கறதுக்காக போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பூமிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும். "உண்மையாவா சொல்கிறீங்க பொன்னி?" அப்படின்னு. "ஐயோ, என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. "சரி, நான் எப்படியாவது முத்தழகை போய் பார்க்கணும். ஆனால் முத்தழகு என்னை பார்த்தாலே பிடிக்கல. நான் போனால் கண்டிப்பாக என்கிட்ட பேச மாட்டாங்க. என்கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. "கண்டிப்பா பண்றேன். என்ன சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பூமி சொல்றாரு, "இல்ல, நான் போயிட்டு ஒரு டாக்டர் மாரி ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். வந்துட்டு அப்படியே முத்தழக செக் பண்ற மாதிரி வரேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு. "கண்டிப்பா நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வராரு. "நான் யார் நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "இல்ல, நான் வந்து ஃப்ரீயா செக் பண்றேன். எல்லா ஏரியாவுக்கும் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா?" அப்படி சொல்லி, "சரி உட்காரு வா" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி உட்கார வைக்கிறாங்க. டாக்டர் அப்படியே கையெல்லாம் பிடிச்சி செக் பண்றாரு பூமி. அப்படியே பார்க்குறாங்க. நெஞ்சில வந்து வச்சு பார்க்குறாரு. "மேலலாம் கை வைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "என்னங்க பேசுறீங்க? ஒரு டாக்டர் டாக்டர் வந்துட்டு நெஞ்சில கை வச்சு பார்ப்பாங்க. கை நாடி துடிப்பு பார்ப்பாங்க. அப்படி தானே பார்ப்பாங்க. நீங்க எதுக்காக வைக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. அத கேட்டோனே முத்தழகு பயங்கரமா கோவப்படுது. அப்ப பொண்ணு சொல்றாங்க, "அமைதியா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு சொல்றாரு, "உங்களுக்கு குழந்தை பொறக்க போகுது. சூப்பர். நீங்க மாசமா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. அத கேட்டோனே முத்தழகு, "இது எனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ